காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரட்டை நிகழ்ச்சியிலே வளமையான கூட்டணியில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிறது நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நாங்களும் கதைக்கிறது வளமையான கூட்டணின்றதான் ஒரு வீட்டையில எங்க மாத்தி பாக்கலாம். அதான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. ஒரு எபிசோட் தொடங்கிக்குள்ள ஒரு ஆள் மட்டும் மட்டால் மாறிடும். அட்லீஸ்ட் கதிரை என்னாலும் மாத்துறாரு. மாவை சேனாதி ராஜாவின் திருக்கூத்துக்கள். திருக்கூத்து இல்ல, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டு என்றதும் அப்படியான்னு தெரியல. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா அல்லது அப்படி இருந்த மனுஷனே இப்பதான் அவ்வளவுதான் தெரிய வருதான்ற கேள்வி இருக்கு. பொத்தி பொத்தி இல்ல அப்படியே அதான் நீங்கள் தான் நினைக்கிறேன். அந்த தான் இந்த தமிழரசு கட்சிய உயிரோட வச்சிருந்த மனுஷன் என்ற வகையில இந்த வகையில அவருக்கு ஒரு அதனாலதான் எப்படி இருந்த மனுஷன் இருந்தாலும் சொல்லு. மற்றபடி வேற ஒன்றும் ஓம் தம்பி பாப்பன் தம்பி தான் எப்பவும் எப்படி இருந்தன்றது பரவாயில்ல. இது ஓம் தம்பி பாப்பன் தம்பி இல்லை. இந்த பக்கம் யார் போன் அடிச்சு கேட்கிறப்போ அவருக்கு கோம்பிட்டு அப்படி ஒரு தலைவர் கட்சியில தலைவர் இருப்பாங்க. இல்ல அதான் தலைமைன்றது தலைமையை தாண்டி ஒன்று அவர் தலைமையை தாங்கி முடிவெடுக்க கூடாது. இல்லாட்டில் அந்த முடிவுக்கு தான் எதிர்ப்புன்னு நேரடியா சொல்றதுக்கு திராணி இருக்கும். அது இல்ல முடிவெடுத்தாச்சுது நிர்வாகம் முடிவெடுத்து நான் அதுக்கு நாங்க நடக்க போன அப்படி செய்ய போறேன். உங்களுக்கு கட்சி இருக்கணும். கட்சியினுடைய மத்திய குழுவை உங்களோட கையில வச்சிருக்கிறதுக்கும் நீங்க அன்றைக்கு கூட்டத்துல போய் இருந்து கொண்டு அந்த கட்சை காட்டி இருக்கணும். நீங்க நான் இந்த முடிவுக்கு நான் ஆதரவில்லை இல்ல இந்த மீறி நீங்க இந்த முடிவு எடுக்கிறேன்னா நான் ரிசைன் பண்றேன் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இல்லாட்டில் இல்ல இதெல்லாம் கூட ஈஸியானது. நீங்கள் எடுக்க போற இல்லாட்டி நீங்கள் நடைமுறைப்படுத்த போற முடிவு சம்பந்தமா உங்களோட உறுப்பினர்ல கன்வின்ஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டியோட இல்லாட்டி அப்புறம் அந்த அளவுக்கு த்ரெட் பண்ணணும் இல்ல நான் விட்டு போறேன்னு சொல்லி இதுதான் இன்னும் ரீசனுக்காக தான் நான் இந்த முடிவை வலியுறுத்துறேன். என் உறுப்பினர்களுக்கு என்ன பிரச்சனை அதுல சரி அடி இல்லாட்டி நான் இவ்வளவு காசு பண்ணிக்கோ உங்களுக்கு பங்கு 1000 வழி இருக்கு. அப்படி இல்ல 1000 வழி இருக்கு. நீங்க மத்திய செயற்குழுவை உங்களுடைய வழிக்கு கொண்டு ஒருவேளை மத்திய செயற்குழு உங்களுடைய முடிவுக்கு மாறா இருக்குது என்றா நீங்கள் உங்களுடைய மத்திய செயற்குழு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு 1000 வழி இருக்கு. இன்றைக்கு அப்படி தலைவராக இல்லாத மற்றவர்கள் அந்த வழியை பின்பற்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறது தானே. கிளிநொச்சி கிளையில ஒரு என்ன முடிவெடுக்கிறீங்க, திருவோணமலை கிளையில ஒரு முடிவெடுக்கிறீர்கள், வட்டுக்கோட்டை கிளையில கூட ஒரு முடிவெடுக்கிறீர்கள். அது ஒரு என்னெல்லாம் கேட்கிறாங்க. அது ஒரு சரி இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறீர்கள். அவையவை தங்கடவைக்கு ஒரு முடிவெடுக்கும். நீங்க தலைவர் தானே. இது அத்தனை தொகுதிகளையும் அனுப்பி இது தொகுதி கிளைகள்ல நீங்க என்ன முடிவெடுக்கிறீர்கள் கேட்டு உண்மையா நடக்குதோ இல்லையா இது நீங்கள் செய்திருக்க வேண்டியதானே. அந்தந்த தொகுதி கிளையில நீங்கள் இருந்து கொண்டு செய்திருக்க வேண்டியதானே. தலைமைத்துவத்தின் ஆடு இல்லாட்டி கூட நீங்களோட தலைவர் இப்படி 3 கிளையில முடிவெடுத்திருக்கீங்க, மற்ற கிளையில முடிவெடுக்கல நாங்க 3 கிளையில் முடிவெடுத்த அதை அமல்படுத்துவோம் ஒரு கோரிக்கை வழிப்படுத்தி இருக்கலாமே. யார் கேட்கல யார கேட்டு அவருக்கு தொகுதி கிளைக்கு போகணும் இல்ல மாவட்ட கிளைக்கு இல்ல மற்றது இதெல்லாம் இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. இப்ப மற்றது சரி இல்லைன்னு சொன்ன அவர் இன்றைக்கும் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப சுமந்திரன் கால் பண்ணி கேட்டால் ஓமா அது சஜித்துக்கு தான் நாங்கள் ஆதரவு சொல்லுவார் நினைக்கிறேன். என்ன கண்டாரு அந்த அப்படி ஒரு இருக்கிற மாதிரி உண்மையா சத்தியம் இல்ல அவர் இல்லையென்று ஒன்றும் சொல்லல தானே. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த முடிவு சஜித்துக்கு ஆதரவளிக்க முடிவோட கேட்டா யாருக்காவது நான் யாரையாவது ஒருத்தர் ஆதரிக்கிறேன்னு சொல்லுற குறைந்தபட்ச திராணியாவது அந்த ஆளுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். உண்மையா இந்த வகையில நான் உண்மையா நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்துவேன். மேபி நாமல் ராஜபக்சம் வீட்டை வந்திருந்தா கூட்டத்துல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்தவங்கால கொஞ்சம் போயிருந்தா ஒரு சொல்லி இல்ல நாமல் ராஜபக்சக்கு ஆதரவு திலித்துக்கு ஆதரவு. மஹிந்த ராஜபக்ச எங்களோடு நீண்ட காலமாக பேசியவர் உறவாடியவர். அவருக்காக நாங்கள் ஒரு அறிக்கை விட்டு முடிச்சு விட்டுருக்கோம் போலதான். அடுத்த தலைமுறைக்கான தலைவர் நீங்கள். இல்லாட்டில் நாங்கள் உண்மையா இப்படி பரிகசிக்க கூடாத ஏதாவது வருதங்கிறத வந்தாலும் இருக்குமா?
எனக்கு தெரிஞ்ச உடல் நலக்குறைவு இத உடல் நலக்குறைவுன்னு சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இது அது அப்படின்னு தெரியல. இப்ப கிட்ட இன்னொரு படம் வந்து அந்த ஒருத்தருங்க சக்தி வந்து நினைக்கிறேன் மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன் அப்படி சுண்டினோடனே அந்த கலெக்டர் மாறிடுவார். சின்னி ஜெயந்த் கலெக்டர் அவர் ஒரு படத்துல அவர் கலெக்டர் ஒரு கோயில் நிலத்தை பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப அவருக்கு அதுக்கு விருப்பம் அதெல்லாம் காசெல்லாம் வேண்டி எல்லாம் எதிர்வாரு நினைக்கிறோம் நம்ம கொடுக்கறதுக்கு அவர் சைன் பண்ண வைக்க சுண்டினோட கண்டிப்பா அம்மன் பக்தர் அம்மனோ அந்த கோயில் அந்த பக்தனா மாறி இல்ல அதெல்லாம் ஜெயலாதன்னு இப்ப திரும்ப சுண்டினோட திரும்ப மாறி கிட்ட நீங்க அந்த படத்தை எடுத்து பாரு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. இப்ப பின்னேரம் ஒரு கூட்டம் வச்சு இந்த அறிக்கையோ வாசிக்கிறார் வாரவெல்லாம் காலையில பின்னேரம் இறங்கி அந்த அறிக்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுவதா இருந்தா அப்படி ஏதோ ஒரு டிசோர்டர் அது கூட இல்ல. அதுக்காக ஒரு கூட்டம் போட சொல்லி அவர் தான் கேட்டவர். அந்த கூட்டத்துக்கு பிறகு 16ஆம் தேதி இன்னொரு கூட்டத்தை கூட்டி அதுல இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுறதுன்னு தீர்மானித்தார். அந்த 16ஆம் தேதி கூட்டத்துக்காக ஒரு அறிக்கையை தானே தயாரிக்கிறார். இருந்து வேற யாற்ற உதவிகளும் கூட இல்லாம ஒரு 10 பக்க அறிக்கையை தயாரிக்கிறார். ஆனா நீங்கள் அந்த கதை சொல்றீங்க வெளியில என்ன பேசுறாங்க தெரியுமா? சுமந்திரன் எழுதி கொடுத்து கட்டாயப்படுத்த அறிக்கை வாசிக்க விட்டது அப்படி இல்ல. நீங்க சிவிகே சிவஞானத்தை கேளுங்க. என்றால் கடைசியில அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னால சிவிகே சிவஞானம் போய் இருந்து பார்த்து இவ்வளவு 10 பக்கத்துல கொடுத்தா ஒரு திறம்ப வாசிக்க போறதும் இல்லை ஒன்னும் போய் தண்ட போறது இல்லை அதை குறைப்போம்னு சொல்லி கடைசியில 2 பேருமா சேர்ந்து 2 பக்கத்துக்கு குறைச்சிருக்கீங்க. சரிதானே? 2 பேருமா சேர்ந்தா அவர் இணங்கினா அவர் எழுதினதை இவருக்கு குறைக்க மாட்டார். அப்ப அவர் சில பகுதிகளை அப்படி இதுகள் தேவையில்லை என்று விடுபட்டு கடைசியில 2 பக்க அறிக்கை ஆக்கி இருக்கிறார். அந்த 2 பக்க அறிக்கைய தான் அவர் எடுத்துக்கொண்டு வந்து அங்க வாசிக்கிறார். அதுக்கும் அந்த மீட்டிங்ன்றதே வெளி சக்திகளுக்கும் இந்த இதுவும் இல்ல அந்த அறிக்கைக்கு இல்ல இல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்ல. அங்க அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு அறக்கட்டா அதுல மீட்டிங்லயே ஒன்னும் பேசப்படல. செய்யப்பட்ட வேலை என்னன்னா இந்த அறிக்கை இவர் கொண்டு வந்த அறிக்கையை வாசிச்சு அதுலயே 2-3 எழுத்துப்பிள்ளை இருந்ததுக்கு திருத்தி போட்டு சரி இதை வழியில விடுவோம்னா முடிவு செய்தது மட்டும்தான். வேற ஒரு டிஸ்கஷனுமோ அல்லது அண்டைக்கு இதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன கொண்டு வந்தது தலைவரா இருக்கும் போது அப்புறம் என்ன மற்றவர்கள் அதுல எது ஆக ஒரே ஒரு விஷயத்துல அந்த கூட்டத்துல பிரச்சனை வந்திருக்குது என்னென்றால் இந்த 6 பேர் கொண்ட கூட்டம் தானே. அந்த 6 பேர்ல முதல்ல நடந்த 6 பேர் கூட்டத்துக்கு கிழக்கு மாகாணத்தில இருந்து நியமிக்கப்பட்ட சரவணபவன் வர இல்லை. அந்த சரவணபவன் வேற அவர் வர இல்லை. இந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தவர். 2வது கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தார். சரவணபவன் வந்து அவர் இந்த கட்சியினுடைய முடிவை மீறி பேசுகிறவர்களை பற்றி அவர் கடுமையான விமர்சனம் சொல்லி அது பற்றி கடுமையா காய்ச்சிருக்காரு கூட்டத்துல. அதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. நீங்க என்னென்ன அனுமதிச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கட்சி ஒரு முடிவு எடுக்குது. அது ஒரு மத்திய செயற்குழுவினுடைய பெரிய மத்திய செயற்குழுவினுடைய முடிவு பெரும்பான்மை முடிவோடு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு பலரும் இப்படி தங்கட வாட்டில எல்லாம் காய்ச்சி கொண்டு திடீர்னு கட்சியை மீறி செய்யணும்னா நீங்க எப்படி பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா கடுமையா சீறிட்டு கோபம் கட்சி உறுப்பினரா கண்டிப்பா ஏமான கோபம். ஆனால் அது இது ஒரு தேர்தல் காலம் என்றதுனால அப்படி கட்சி பிளவுபடுது அல்லது சிதறது என்றது வாக்காளர்கள் அந்த வாக்குகளும் அப்படி சிதறி போறதுக்கு வேண்டாம் என்று யோசிக்கிறதுனால அத அவ்வளவு இந்த கட்டத்துல அது அவ்வளவு பெருசாக்க வேண்டாம்னு பாக்கணும் போல இருக்கு. அது நான் உணரக்கூடிய வகையில அதுதான் இருக்கு. ஏன்னா இல்லாட்டி உண்மையா இந்த விஷயத்தை தூக்கி பெருசாக்கி கவிஞனம் ஆடி இருக்க வேண்டியவர் சுதந்திரன் தான். அவர் அடக்கித்தான் வாசிக்கிறார். அண்டைய கூட்டத்திலே அவர் இதை பற்றி நாங்கள் பிறகு ஆராய்வோம் செய்வோம். முழுமையான அரசியல்வாதியா மாறிட்டார் நினைக்கிறார். சரணவாடையும் கொஞ்சம் தாஜா பண்ணி அண்டைக்கு அது மட்டும்தான் அதுக்குள்ள வித்தியாசமாக நடந்திருக்கக்கூடிய விஷயம். அதை தவிர்த்து இந்த அறிக்கையை வாசிச்சதும் அதுல எழுத்துப்புள்ள திருத்தினதும் அவ்வளோத்தோட முடிஞ்சது அந்த கூட்டம். அதுக்கு மேல ஒன்றும் அங்க பெருசா ஆராயப்பட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. மினக்கட்டு இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாவுக்கு போய் அந்த 2 எழுத்து திருத்தத்தை திருத்தி போட்டு அந்த திருத்தத்தை கொண்டு வந்து பிறகு திருப்பி இருந்து வாசிச்சிருக்காரு. அந்த நிமிஷம் வரைக்கும் தலைவருக்கான மரியாதை அங்க கொடுக்கப்படுது.
கொடுக்கப்படுது. அதுல சுமந்திரன் ஸ்க்ரூட்னஸா சுமந்திரனுக்கு தெரிந்த இந்த அறிக்கை அப்புறம் கடைசியில தன்னிலதான் வந்து பண்றதுனால இவரை இருத்தி வாசிக்க விட்டது வழக்கமா வர்ற அந்த கூட்டம் பேச்சாளர். அதனால இவரை நடுவுல விட்டு நீங்களே வாசிங்க கொண்டு விட்டு அவரை நைசா பக்கத்துல இருந்து கொண்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த விமர்சனங்கள் வருதுன்னு நினைக்கிறேன், வில்லங்கப்படுத்தி வாசிக்க விட்டது என்ற கதை. பட் அதை அவர் கொண்டு வந்த அறிக்கை ஆப்வியஸ்லி. உண்மையில அந்த மீட்டிங்ல என்னன்னா சஜித்தை ஏன் ஆதரிக்கிறோம் என்றதுக்கான ஒரு அறிக்கை தான் கொண்டு கொடுக்குறதுன்னு சொன்னேன். நான் இந்த அறிக்கை இவர் தயாரிச்சிருக்கிற அறிக்கையில அந்த மாதிரி ஒன்று இல்லை, என்னென்னவோ எல்லாம் இதாண்டு இல்ல ஒப்பீட்டளவுல சஜித்தின் இது பரவாயில்லாம இருக்கிறபடியா நாங்கள் முடிவு செய்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மை அப்படி இல்லை. அன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்துல மிக தெளிவாக ஆராயப்பட்டு அவர் சொல்லியிருக்கு. அதாவது சமஷ்டி என்றது நேரடியாக சொல்லலை என்றாலும் மத்தியிலிருந்து மாநிலங்களுக்கு இல்ல மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி எடுக்க முடியாது என்றது சமஷ்டி கிட்ட இருக்கக்கூடிய அதுதான் சமஷ்டியினுடைய கூறு, அதுதான் அடிப்படை. நாங்கள் அதைத்தான் சம்பந்தர் காலத்துல இருந்து சொல்லினோம். 2 விஷயம் சம்பந்தர், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுதங்களை மௌனித்து இந்த போராட்டத்தை களத்தில் இருந்து அகன்றதற்கு பின்னர் 2 கோஷங்கள் முன்வைக்கப்பட்டு தான் தமிழ் அரசியல் முன்னெடுக்கப்படும். ஒன்று ஒருமித்த நாடு, பிளவுபட முடியாத நாடு என்றது அந்த சைட்ல இருந்து நாங்கள் பிரிவினைய கோரேல என்றது அதனுடைய அர்த்தம். விடுதலை புலிகளோட அந்த சாப்டர் முடிஞ்சு, பிரிவினை சாப்டர் எல்லாம் முடிஞ்சது. நாங்கள் நாங்கள் பிரிவினைய கோரேல. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா சம்பந்தம் முந்தி அதை திருப்பி திருப்பி சொல்லுவார், பிரிக்க முடியாத பிளவுபடாத பிரிக்க முடியாத ஒன்றுபட்ட இலங்கை என்று திரும்ப திரும்ப சொல்லுவார். அதிகார பகிர்வு. அந்த அதிகார பகிர்வு என்றது மாகாணங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தை மத்தி மீளப்பெற முடியாததாக இருக்க வேணும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். இதுதான் அவர் கேட்டு வந்தது. அதாவது ஒன்று அஷூரன்ஸ் கொடுக்கணும், ஆரம்பத்திலேயே அஷூரன்ஸ் கொடுக்கணும். இந்த நாட்டுல நாங்க பிரிவினை கோரையில்லை, அதிகார பகிர்வு கேட்கிறோம்ன்றதுக்காக நாங்க ஒரு தனி நாட்டை கேட்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாங்க அதை கேட்கவே இல்லை. ஆகவே நாங்க ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள பிரிக்கப்படாத பிளவுபடாத ஒரு இலங்கைக்குள்ளதான் இருக்கிறதுக்கு விரும்புறோம் என்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, 2வது என்ன கேட்கணும்னா, ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள எங்களுக்கு தந்த அதிகாரத்தை நீங்க திருப்பி எடுக்க கூடாது. இதுதான் அவர் கேட்கிறார். இதையொட்டித்தான் இந்த 15 வருஷ காலமா அவர்கள் அரசியல் நடத்தி வந்தவர். அப்ப அந்த வார்த்தைகளை தான் சஜித் சொல்லி இருக்கிறார். அது நான் தான் எழுதி கொடுத்தேன். ஒரு பட்டியல சுமந்திரன் 3 பேருக்கும் எழுதி கொடுத்தேன், எழுதி கொடுத்தது கிட்டவா அப்படியே போட்டிருக்கிறாருன்னா அதுல தமிழ் மொழிபெயர்ப்புல பிழையா போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜனாதிபதி திரும்ப பெற முடியாதுன்னு தமிழ் மொழிபெயர்ப்புல போட்டுட்டான். அப்ப அந்த இன்டர்வியூல அவர் சொல்ற அவருக்கு அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு போல மொழிபெயர்ப்பு தவறுதானே டக்குன்னு அவர் இவர் சொல்ல நான் எழுதி கொடுத்தேன், நான் ஆங்கிலத்துல எழுதி கொடுத்தாருன்னா போட்டவர் சரிதானே. பட் நீங்க ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்ததை அவர்கள் போட்டிருக்கலாம்ன்றது உண்மையா இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள அவர்களுடைய குசும்பு இல்லை என்று கருதி கொள்ள முடியும். 100% சொல்லல. சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 100% சொல்ல. அரசியல்வாதிகள் என்றது அவர்கள் தனிநபர்கள் இல்ல தானே, அவர்கள் சேர்ந்த ஏன்னா அதிகார பகிர்வு தர முடியாது அல்லது தமிழர்களுக்கு எந்த அதிகாரங்களும் கொடுக்க கூடாது என்று சொல்கிற சம்பிக்கிற நமக்கு அங்க இருக்கிறார். ஆரம்பகால தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணியினுடைய மிக மோசமான இனத்துவசம் பேசின ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு நபர் அவர். ஆனா கொஞ்சம் இப்ப அடக்கி வாசிக்கிறார். அவையவைக்கு ஜனாதிபதி கனவுகள் வரும்போது அதுகள்ல இருந்து இறங்கி வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு இணக்கமாக அதுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது சஜித்தினுடைய அறிக்கை தான், தேர்தல் அறிக்கை தான் என்றதுனாலதான் அவரை ஆதரிக்கிறது என்ற முடிவை அன்றைக்கு மத்திய செயற்குழுல எடுத்த. ஆனா இவர்கிட்ட அறிக்கையை பாத்தீங்கன்னா 3 பேர்ட்டையும் ஒப்பிடும் போது இவர்கிட்ட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, அதனால இவரை ஆதரிக்கிறவன்னு நடக்கு. ஆனா சரி, இப்ப அது கூட எங்களுக்கு இப்ப சுமந்திரன் இருந்தா இவர் கடைசி வரைக்கும் அதை அப்படி எழுதியிருக்க மாட்டாரு. அதுக்கு வேலை இல்ல. நான் சொல்றது இப்ப தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும்
இந்த 3 பேர்ட்ட அதாவது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள்ல ஒரு ஆளை ஆதரிக்கிறன்றது முதலே கன்க்ளூட் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். வெற்றி பெறத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கிற பெரும்பான்மை இனத்தவர்கள் ஒரு ஆளை, அதாவது இந்த பொது வேட்பாளரை விட்டுட்டு மிச்சாக்கள் இருக்கிற ஒரு ஆளை ஆதரிக்கிறோம்னா முதலே முடிவு எடுத்துட்டு தானே. அது இந்த 5வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. அப்படி பாக்கல அந்த பாசிபிலிட்டி இருக்கிற 3 பேர்த்திலும் அது எங்கட கோரிக்கையை கிட்டவா இருக்கு, அதை ஆதரிக்கல. இப்ப இதுல ஒன்றும் இந்த அறிக்கை மாவேண்ட அறிக்கையை நான் அறிக்கையை போல சொல்ல இல்ல, சொல்லணும்ன்றது நோக்கம் இல்ல. அது வேற வகையில அவர் நேம் பண்ணி இருக்கிறார். என்னன்னு சொன்னால் அவருக்கு அவற்றை அஜெண்டா வித்தியாசமா இருக்கு. அதால அப்படி ஒரு நேம் பண்ணி போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வாசிச்ச அறிக்கையப்படி நீங்கள் நடக்கணும். அதைத்தான் சொல்றேன். அப்ப நீங்க அவலத்துக்கு மத்திய செயற்குழு ஒரு முடிவு எடுக்க அதுக்கான காரணங்களை முன்வச்சு முடிவு எடுக்குது. ஆனா நீங்க அந்த காரணங்கள்ல இருந்து தனித்து நீங்கள் ஒரு நியாயப்பாட்டை முன் வச்சு ஒரு அறிக்கை அப்படி எழுதி கொண்டு வந்து வாசிச்சு போட்டு அத திரும்பி வர வழியில கிளிநொச்சியில இறங்கி கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்துல நடுநாயகமா மேடையில வீட்டிருந்து எழும்பி பேச போது நானும் இவருக்கு தான் போடுவேன் வந்தா இப்ப அந்த மைத்திரிவால அப்பம் சாப்பிட்டதே கேவலமாக இது எங்க என்ன கொடுமை. இதுக்கே அவரை ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரா விவசாயம் விட்டுட்டு போய் பொது வேட்பாளர் பின்னால அரியநேந்திரன தலைவரா ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான். இல்ல இல்லாட்டி இப்ப நீங்க உங்களோட கட்சியை கன்வின்ஸ் பண்ணி இருக்கணும் முதல்ல. இது ஒரு தனியே சுமந்து நான் முதலும் சில விஷயங்கள்ல இந்த மாதிரியான சில ஆர்கியூமெண்ட்ஸை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். இதுல இப்ப உங்களுக்கு சுமந்திரனை வட்டியில சுமந்திர ஒரு தனி நபர் என்ற விருப்பத்துக்கு கட்சி போகுதுன்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்களா, 2 விஷயம் செய்யணும். ஒன்று அதை தாண்டி உங்கள்ட்ட கட்சியை கொண்டு வரது ட்ரை பண்ணணும், இல்லாட்டி நீங்க விட்டு போகணும். இதை விட்டுட்டு இப்ப கூட நீங்கள் அதை உங்களோட கொள்கைக்கு எதிர்த்து இந்த முடிவுக்கு எதிர்த்து போக்கிட்ட இதுல ஸ்ரீதரன் பரவாயில்ல. ஆரம்ப நாள்ல இருந்து ஸ்ரீதரன் ஒரு முடிவுல இருக்கிறார், தான் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கிறார். விளக்கம் சொல்றேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். கட்சியில இருக்கிறேன் நான், எனக்கான இது இருக்கு, நான் அந்த கட்சி கூட்டங்கள்ல கூட அவர் தண்ட நோக்கங்களை வலியுறுத்தி இருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும். இப்ப ஆதரிக்கிறேன்னு சொன்னா இந்த கோரிக்கையை கட்சி ஏற்றுக்கொள்ள இல்லை, இல்லாட்டி நான் முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டு நான் என்ற வகையில அது இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் இந்த கட்சி இந்த முடிவை நான் ஆதரிக்கிறேன், நாங்கள் அதை செய்வோம் போட்டு நெஞ்சால அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சி தலைவர் என்ற கெப்பாசிட்டி அப்படிங்க. அது ஒரு அடிப்படை உறுப்பினரா இருந்தா கூட, சாதாரண ஒரு தொண்டன், தமிழரசு கட்சியில தொண்டன் கூட இல்ல நான் சஜித்தை ஆதரிக்க விருப்பம் இல்லை, வழியில நான் சங்குக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லலாம். அங்க கூட்டத்துல நான் சஜித்துக்கு தான் ஆதரிக்கிறேன், இந்த வெளியில சங்குக்கு வாக்கட்டா ஒரு அடிப்படை தொண்டனே செய்யக்கூடாது வேலை. அப்ப நீ தலைவரா இருந்து கொண்டு உங்களுக்கான என்ன இருக்க போகுது, நீங்கள் தலைவர் என்று சொல்றதுக்கான பேசிக்கே எல்லாம் போகுது. அப்ப அதுதான் அந்த கேள்வியெல்லாம் இருக்க போகுது. இப்ப இந்த கட்சி இந்த தமிழரசு கட்சி என்றது கட்சியா இருக்கான்ற மிகப்பெரிய கேள்வி. இப்ப இதுல நீங்க பேசுற போது ஸ்ரீதரன் ஒரு முடிவு எடுக்கிறார், அல்லது சுமந்திரன் ஒரு முடிவு எடுக்கிறார், அதுக்கு இவருக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் வருது, திமுகவுல இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட ஒரு சூழல் 90கள்ல நிகழும்போது. ஏன் நிகழுது? வைகோ ஒரு காலத்துல அது அப்ப சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அதுதான். சரிதானே, வைகோவுக்கும் முதல்வர் கருணாநிதிக்கும் இடையில என்ன பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்றது தெரியல. ஆனா அரசியல் ரீதியாக அன்று முன்வைக்கப்பட்ட பெரிய காரணம் என்னன்னா, வைகோ இருந்தாருண்டா அவர் திமுகவினுடைய 2ஆம் மட்ட தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதனால வைகோவை வெளியேற்ற வேணும்ன்றது அவருக்கு தேவையா இருந்தது. தீர்க்க தரிசனத்தோட அல்லது தூர நோக்கோட அவர் அண்டைக்கே வைகோவை வெளியேற்றணும் என்று பிளான் பண்ணி வேலை செய்து வைகோவை வெளியேற்றணும். அது சரி பிள்ளைகளுக்கு அப்பால அவர் தலைவராக அது அவருடைய ஆளுமை, கட்சியை தான் வைத்திருக்கிறார், தனக்கு பிறகு யாருக்கு கட்சி போகணும் என்றதையெல்லாம் பிளான் பண்ணி இவர் இந்த கட்சிக்கு சரியா வரமாட்டார், அல்லது இவர் இருந்தாருன்னா எனக்கு ஒரு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து, ஆகவே இவர் தனிப்பட்ட ஒரு தலைவனா நான் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இவர் இடைஞ்சலா இருக்க போறாங்க.
அனபடியால நான் இந்த கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சு அது பிள்ளை சரி என்றது வர. அப்ப இந்த கட்சியில இருந்து நீங்கள் தமிழரசு கட்சியில இருந்து யார அனுப்பி இருக்கணும் வழியில? சுமந்திரனை அனுப்பி இருக்கணும். இன்றைக்கு என்ன நடப்பு கொண்டு இருக்கு? கட்சியில இருந்து மாவை சேனாதிராஜாவும் ஸ்ரீதரனும் அவர் இப்ப கொஞ்ச நாளா தான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் 2 பேர் எழுதுறாரு. அவரே ஸ்ரீதர் ஆரம்பத்துல நான் சொல்லே இல்லையென்று மறுத்தாங்க. தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இல்ல, எனக்கு இந்த தெரிவு நீதிமன்றத்துக்குன்னு சொல்லி போட்டு இப்ப தான் கடைசியா அவர் மத்திய செயற்குழு தலைவருக்கு அனுப்பின கடிதத்திலே நான் என்ன தெரிவு செய்யப்பட்ட தலைவரா கொடுத்துட்டு போட்டான் அப்படி என்னெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். சரிதான். அப்படி நீதிமன்றம் அவமதிப்பு அதை யாராவது எடுக்கணும். நீதிமன்றத்தின் பிரச்சனை என்னன்னா நீதிமன்றம் அவமதிப்பை செய்திருக்கிறாருன்னா யாராவது நீதிமன்றத்தை சொல்லணும். அது விஞ்சையில கோர்ட் ஆஃப் அப்பீல்ல சொல்லணும். அங்கேயும் சொல்லலாம், மாவட்ட நீதிமன்றத்திலேயும் சொல்லலாம். அது சார்ந்த விஷயம். என்ன கலாநிதி அகிலன் அவற்ற வழக்கு திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலேயே தானே நீதிமன்ற அவமதிப்பா எடுக்கப்படுது. அந்த வழக்குல பிரசன்ட் வழக்குல அது நடந்திருந்தா இப்ப நீங்க கொடுத்த ஓர்டரை எடுக்கல, அத அவர்கள் கேரி அவுட் பண்ணலன்னா அது அடுத்த நிலைக்கு போகும். சரிதான். கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போகும். இப்ப அப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. என்ன இந்த விசா பிரச்சனை சம்பந்தமான கண்ட்ரோலர் ஜெனரலுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்குது உயர் நீதிமன்றம். அது விடுவோம் அதுக்குள்ள. சரிதானே. ஆனா இப்ப இவற்ற பிரச்சனை என்னன்னா கட்சியில இருந்து பலமான ஆதரவு இவர்களுக்கு இருக்கும்போது ஒரு ஒன்றில் 2 வன்னிக்குள்ள இருக்கிற 2 எம்பிமார் இவருக்கு சப்போர்ட்டா, இவர் எம்பியா இல்லை என்றாலும் வன்னியில இருக்கிற 2 எம்பிமார் சப்போர்ட்டா இருக்கணும். சரிதான். அதை விட வெளியில இருந்து பலமான ஒரு ஆதரவு தலைமுறை இருக்கு. ஒற்றுமைன்னு சொல்ற ஒரு ஆதரவு தலைமுறை மாவை எண்ணெயை தூக்கி பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அந்த மாதிரி தருணத்துல கூட கட்சியில இருந்து கட்சிக்குள்ள உங்களோட ஒத்தோட முடியாதவர் சுமந்திரன்னா அவரை வெளியேற்றத்துக்கு பதில் இன்றைக்கு வெளியேற நிலைமையில நிக்கணும். அப்படிதான் கட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்ள இல்ல, 2 பேரும் ஏற்றுக்கொள்ள இல்ல. ஸ்ரீதரனும் ஏற்றுக்கொள்ள இல்ல, இவரும் ஏற்றுக்கொள்ள. அவர் ஒருத்தர் மன்னார்ல சார்ஜ் நின்மறதனான் எல்லாருக்கும் மேலால ஓடி தள்ளி விட்டார். அது தனிக்கதை. அது 3 பேரும் இல்ல. சரிதான். இது தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? இப்ப இந்த 3 பேரும் போய் திருப்பி எங்கட ஒற்றுமை கோஷ்டியில சேருவினமா? இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்வி. சரிதான். ஆனா தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியம் மிக்க தலைவர்கள் ஒருத்தர் மாவை சேனாதிராஜா. நானா அண்ணன் அமிர்தலிங்கத்தோட இருந்தேன். சிவசுதந்திரத்தோட பழகினான். தந்தை செல்வாவோட கைப்பிடித்து நடந்த நான் என்றெல்லாம் மேடையா முழங்குற ஒரு தலைவரண்டா. அந்த கட்சியினுடைய உருவாக்க காலத்தில இருந்து ஒரு தொடர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். மீதி எல்லாரும் இடையில வந்தாங்க. கட்சியினுடைய 2வது ஆயுட்காலத்துல வந்தாங்க. அப்படி வந்தவர்களை இந்த மூத்த தலைவரால ஒன்று வழிப்படுத்தி சரியான பாதையில கொண்டு போக முடியல. 2வது அவர்கள் தவறி போகும்போது கட்டுப்படுத்தி கட்சியை தன்னுடைய கையில எடுக்கிறதுக்கு பதில் அப்படி வந்தவர் கட்சியில இருந்து வெளியேற்றப்படுற ஒரு நிலைமைக்கு போய் நிற்கிறார். ஒரு தீவிரமான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படமாக இருந்தால் கண்டிப்பா எடுக்கத்தானே வேணும். நீங்கள் என்ன பேர மன்னார்ல அவனுக்கு சிவகரனுக்கு எதிராக போன முறை தான் நீங்க மாவை சேனாதிராஜா சிவஞான முன்னின்று எடுத்த நடவடிக்கை இல்லவா அது? அவனையெல்லாம் கட்சியை விட்டு கட்சி போட்டு நீங்கள் அதை விட மோசமான வேலையை செய்து போட்டு இருக்கல, கட்சிக்குள்ளே இருக்கல. அப்படி விடுவாங்க. இது என்ன கதை இல்ல? இதுல பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும். இப்ப வெகு அண்மை காலத்துலதான் இந்த தேர்தல் நடந்தது, தலைவருக்கான தேர்தல். அந்த தேர்தல்ல பெரும்பான்மையான வாக்கு பெற்று 40% மேற்பட்ட பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வந்து ஸ்ரீதரன் தலைவராக. அப்ப ஸ்ரீதரன் கொள்கைக்கு ஆதரவான ஆக்கள் அந்த கட்சிக்குள்ள கணக்கு பேர் இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு இங்க வருகுது, இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு சுமந்திரன்
அன்கோவால இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுது என்று தானே சொல்லப்படுது. அப்ப அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு வந்து இப்படி இருக்கு, சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி. பட் இருந்தாலும் அங்கேயும் எங்களோட என்ன பிரதான செயற்குழுவா மத்திய செயற்குழுல வந்து பெரும்பான்மையான முடிவுகளோட இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுது. அதுக்கு ஆதரவாக பெரும்பான்மை தமிழரசு கட்சியின் பெரும்பான்மை இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பெரும்பான்மையோட முன்னர் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இருக்கிறார், தற்போதைய தலைவர் இருக்கிறார், அதை விட இன்னொரு எம்பி இருக்கிறார் வெளியில, முன்னாள் எம்பி இருக்கிறார் வெளியில. இப்ப இவர்கள் சிறுபான்மையாகவும் இந்த தலைவர் தேர்தலில் தோத்து போன சுமந்திரனும் அவருடைய கொள்கையும் பெரும்பான்மையினாலும் ஆதரிக்கப்படுற இல்லாம தான் அன்ஆபிஷியலி சுமந்திரன் தான் தலைவர். இன்றைக்கு அவர் நான் வழி நடத்துறாரு அந்த கட்சியை. இல்ல அது முந்தலே அப்படி ஒரு இல்ல. இப்ப சம்பந்தர் இருக்கும் போது இவர் வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்கும் இப்படி இருந்தா இவர் வந்து மூக்க நுழைக்கிறார் அப்படின்ற மாதிரி தானாக வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள அது சம்பந்தருடைய பலத்தால இவர் அந்த மாதிரி செய்கிறார் பண்றாருன்ற மாதிரி இருந்தது. சரிதான். ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. ஏன்னா கட்சியை நட்டாத்துல விட்டுட்டு நீங்க ஓடிட்டு நம்ம எல்லாரும் சிறிதரன் ஒரு பக்கத்தால போயிட்டார், மாயமான்களுக்கு பின்னால போனாக்கள் மாதிரி ஒரு பக்கத்தால சிறிதரன் போயிட்டார், ஒரு பக்கத்தால கட்சி தலைவர் ஓடிட்டார். அப்ப இப்ப யார் அதை கரை சேர்க்கிறதுன்னா சுமந்திரன் தான் கரை சேர்க்கிறார். நேற்று சஜித்துக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்துல நடந்த கூட்டத்துல கட்சியினுடைய உறுப்பினர்கள், தொகுதி அமைப்பாளர்கள், இந்நாள் என்ன இந்த உள்ளூராட்சி முன்னாள் உறுப்பினர்கள், இந்நாள் வேட்பாளர்கள், மாகாண சபையை சேர்ந்தார்கள், எல்லாரும் அங்க வந்து நிக்கணும். கூட்டத்தை யார் கண்டக்ட் பண்றது? சுமந்திரன் தான் செய்யறேன். தலைவர் இல்ல. சரி, இப்ப இதே மாதிரி தலைவர் கலந்து கொண்ட கூட்டம் 2 நாளைக்கு மேல நடந்ததா நிகழ்ச்சி. அவற்ற கூட்டத்துல தமிழரசு கட்சி உறுப்பினர் வந்து இவரை தவிர வேற எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? ஆப்வியஸ்லி ஸ்ரீதரன் இருந்திருப்பாரு. அன்னைக்கு அவரை காணல, அவர் மாடியில இருக்கு. அவர் ஒழுங்குபடுத்தி எல்லாம் கொடுத்தவர் அவர் மாடிக்கு வர. அப்ப அங்க பெரிய நம்பர்ஸ் இல்ல இருக்கு. இல்ல கிளிநொச்சி உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் அழைக்க, அதாவது பயத்துல வர்றார்கள் என்றது ஒன்றுக்கும் தானே. அங்க வந்தாக்கள் நம்பர் அப்படி இல்ல, பயத்துல வந்தா இந்திய பயத்துல வந்தவன்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருமல்ல நல்ல ஒரு கூட்டத்துல. ஏன் பயத்துல வரணும்? அங்க ஒன்று அவர் தன்னுடைய ஜமீன் அவர் ஏற்கனவே அதை ஜமீனா வச்சிருக்கிறார். சரிதானே. அங்க இருக்க கிளிநொச்சிக்குள்ள தன்னை தவிர்த்து வேற யாரும் காலடி வைக்க கூடாது என்ற இருமாப்போட அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் ஏற்கனவே. அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நிர்வாக மாவட்டம் என்பது தேர்தல் மாவட்டமாக யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தாலும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம் என்பது தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு அவர் தனக்கு வேண்டியவர்களை, தனக்கு தன்னோடு இயந்து போகக்கூடியவர்களை தான் அவர்கள் அங்க மெம்பராக என்ன நிர்வாகிகளாக எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஆகவே அவருக்கு அவர் சொல்றத கேட்டா அவனுக்கு கேட்கலன்னா பதவி பறிபோகும் என்ற லெவல்ல தான் இருக்கு. இதான் முதல்ல சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. குருகுலராஜா முன்னாள் மாகாண கல்வி அமைச்சரான குருகுலராஜா முதலாவது கூட்டத்துல, இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான முதலாவது கூட்டத்துல பொது வேட்பாளருக்கு எதிராக பேசினவர். 2வது கூட்டத்துல பொது வேட்பாளருக்கு ஆதரவா பேசினார். அந்த சுக்குமாமல அவர் கிளிநொச்சியினுடைய முக்கியமான மாவட்ட பதவி பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர். அப்ப ஸ்ரீதரனுக்காக அங்க வந்தவர்கள் அல்லது வர சொல்லி அங்க வந்தவர்கள் என்றது ஆதரிச்சுதான் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாட்டியும் அந்த அங்க இருக்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு முழுவதும் இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகள்ல பெரும்பான்மையானவரும் ஸ்ரீதரனுக்கு தான் ஆதரவு தெரிவித்தவர். எலெக்ஷன்ல சரிதான், கட்சி தேர்தல்ல ஆதரவு தெரிவித்தவர். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவரும் இல்ல மாவேரும் இல்லை என்ற நிலைமையில அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சுமந்திரன தலைவராக ஏற்றுக்கொண்டுதானே அங்க திரளினோம். இன்றைக்கு சஜித்துக்காக வேலை செய்யறது என்றது, முறங்கி நின்று வேலை செய்யறதுன்றது தான் யாருக்காக? ஆளுமையாக இன்றைக்கு கட்சியை கையில எடுத்து வச்சிருக்கிறதே முதல் சுமந்திரன் மட்டும்தானே, வேற யாரு இருக்கணும்? இப்ப நீங்க தூக்கி தாம்பாளத்துல வச்சு கொடுத்துருக்கிறீங்க தலைமையை.
இதுக்கே அவ்வளவு செலவழிச்சு அந்த ஆள்கிட்ட ஒரு 5-10 லட்சம் ரூபாய் வாங்கி இன்டர்வியூ சொல்லி ஆரடிச்சு இதெல்லாம் இட்டத்துக்கு செய்வா. இதுக்கு அப்பவே தூக்கி கொடுத்துருக்கலாம் வேதாம் பாடத்துல, ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்குமே. விட்டுருந்தா இப்ப நீங்க எதிர்க்கே ஒரு நியாயம் இருந்திருக்கும். இப்ப நாங்கள் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப நீ எலெக்ஷனுக்கு சரியா கிட்ட வந்துட்டோம். அப்ப அந்த வேலையை செய்திருந்தா ஒருவேளை அரிய நேத்திரத்துக்கு பதிலா மாவை சென்னாதிராஜா பொது வேட்பாளராக கூட இருந்திருப்பார். அவர் அந்த சான்ஸை மிஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்ப இப்படி செய்யறதுக்கு அப்ப கூட விடுங்க, இப்ப இப்படி செய்யறதுக்கு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் அது இது மாதிரி ஒரு உலக வரலாற்றிலே, உலக அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கேவலத்தை புரிஞ்ச தலைவர்ன்றது யாராவது இருப்பினமான்னு எனக்கு எல்லாம் தெரியல. கட்சி தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை என்று, கட்சி முடிவை, கட்சியினுடைய பெரும்பான்மையானவர்கள் எடுத்த முடிவை தானே உட்கார்ந்து வாசிச்சுட்டு வெளியில தான் வேறு ஒருத்தனுக்கு தான் வாக்கு போடுவேன் என்று சொல்லிட்டு போன இந்த மாதிரி பச்சை, எனக்கு வார்த்தை அதுக்கு மேல என்னத்த சொல்றேன்னு தெரியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு கேவலமா ஒரு தலைவர் நடந்து கொள்றதுண்டா அந்த மனுஷனே இல்ல, முதல்ல அது தலைவர் இல்ல, மனுஷனே இல்ல. இல்ல அது இது இப்ப முதல் தரம் மாறுறாருன்னா கூட பரவாயில்ல, மாறி 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 என்று சொல்லி ரன்லுக்கு வர பொன்னாட ஒத்தி ஒத்தி எல்லாம் நீங்கள் அதுல அதை குணமன்ற ஒரு கட்டத்துல போல்தனிகள் அந்த விருந்தோம்பல்ல சிறந்த மனுஷன் நான் சொல்லல, கட்சிக்காரர் சொல்லி நியாயப்படுத்தினவன்னு எனக்கு அவர் அப்படி பழக்கம் எல்லாம் கிடையாது. அவர் விருந்தோம்பல் செய்யறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா கட்சிக்காரர் அவர் அப்படி செய்யறார், அது அவருடைய ஒரு பண்பு என்று சொல்லி அப்ப சொன்ன. பட் எனக்கு அதை பார்த்துதான் இந்த வேலை பார்க்கும்போதுதான் அது இல்ல, இந்த ஆளுக்கு அந்த பண்பு எல்லாம் இருக்குதா இல்லையான்றது இருந்தும் இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனா அதை விட கேவலமான பண்புகளும் இருக்குதுன்றதுதான் இப்ப அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விஷயம். இப்ப நான் நினைக்கிறேன் இந்த மழை விட்டும் துவானமிடாமலே இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகும் இதுன்ற தொடர்ச்சியா தமிழர் கட்சிகள்ல ஒரு பெரிய குழப்பம், ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று காத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இது போகுது, இதுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள், இது தொடர்பான இது. அப்ப இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் இவர்களுடைய இந்த உட்கட்சி குழப்பங்கள்ல இதான் செல்வாக்கு செலுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா செலுத்தும். இப்ப எப்படி என்னன்னா அது கண்டிப்பா செலுத்தும். ஒருவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அதிகமான வாக்குகள் விழுந்தா மாவை ஸ்ரீதரன் தரப்பு பலமாயிடும். பலமானாலும் கட்சியின் முடிவை மீறி செயற்பட்ட பிரச்சனை என்ன ஆகும்டா, இந்த கட்சியின மக்களை மாதிரியே கட்சிக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அல்லது பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் சுயமாகவே சிந்திச்சு ஒழுங்கா முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. இப்ப ஒரு போக்குல அப்படி இயந்து போகக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்களா இருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒருவேளை பொது வேட்பாளருக்கு அதிக அளவு வாக்குகள் விழுந்து சஜித் பிரேமதாசவுக்கு குறைவான வாக்குகள் விழுமாக இருந்தால் சுமந்திரன் உடைய நிலைப்பாடு தவறு என்றும் ஸ்ரீதரன் மாவையனுடைய நிலைப்பாடுதான் சரியானது என்றும் ஒரு தோற்றப்பாடு எழும்பும். அந்த பிம்பத்தை அணுகி மற்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முடிவெடுக்கிறதுக்கும் அணிதிரல்றதுக்குமான வாய்ப்பு அதெல்லாம் சரி. என்னுடைய கேள்வி டெக்னிக்கலி இன்றைக்கு தமிழரசு கட்சியின் முடிவு என்ன? சஜித் பிரேமதாசவா அதை மீறினாக்கள் முடிவு சரியா பிள்ளையாண்ட டிஸ்கஷன் டிஃபரண்ட். அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அது பேருந்து திரும்ப கட்சி குழு கூடி நாங்கள் இப்படி பிளவிட்டுட்டோம், விரும்பினால் அது யாராவது ஒரு ஆள் போர்ஸ் பண்ணிருக்காரு, சுமந்திரன் போர்ஸ் பண்ணிருக்காருன்னா தார்மீக பொறுப்பேற்று தனக்கான ஏதோ ஒரு இதை செய்யலாம் சுமந்திரன். இப்ப ஸ்டோரி அது இல்ல தானே, டெக்னிக்கலி கட்சி முடிவெடுத்துட்டு இல்ல அதத்தான் சொல்றேன். அதிலும் இன்னொரு செயற்குழுல இருக்கக்கூடிய பலருமே இப்ப இருக்கிற நிலைப்பாட்டுல இருந்து மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி சில நேரம் பெரும்பான்மை மாறி சுமந்திரன் தான் தவறு, அவர்கள் செய்ததெல்லாம் சரி, அதனால அவர்களை வெளியேற்றக்கூடாது, சுமந்திரனை தான் வெளியேற்றணும் என்ற மாதிரி கூட அது மாறுறதுக்கு வாய்ப்பு ரீதியாக அதுக்கான ஸ்பேஸ் இல்ல தானே. அவரை
தவறாக வழி நடத்தினாருண்டா ஏதோ ஒரு காரணத்தை போட்டு வெளியேற்றுறதுல என்ன பிரச்சனை? அப்ப அதுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. அப்ப நான் கேட்கிறேன், ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப ஏன் உடனடியா ஒழுக்காற்று நடவடிக்கை போக கூடாது? யாரு கட்சி இப்ப இருக்கக்கூடியது இல்ல. ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு ஏன் அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான பதில்கள் எல்லாம் கிடையாது. ஆனா கட்சிக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஊடாட்டத்தின்படி மக்களை குழப்பக்கூடாது. இப்ப வெளியேறோம் என்ற அந்த வெளியேற்றிட்டோம் அல்லது அவர்களை தனித்து விட்டுட்டோம். ஆகவே அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்றவர்கள் வேற மாதிரி வாக்களிக்கணும். அப்படி இல்லாம கட்சி இதுதான் முடிவெடுத்து இந்த கட்சிக்கு அது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். வெவ்வேறு கருத்துக்கள் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனா கட்சியினுடைய முடிவு இதுதான். ஆகவே நீங்கள் எல்லாரும் கட்சிக்காக வாக்களியுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அழுத்தி கொண்டு செல்றதுதான் அவர்களுடைய முக்கியமான இதா இருக்குது. ஆனா இப்ப அந்த அணுகுமுறை சரியான்றது கேள்விதான். ஏனென்றால் எட்டிக்கு போட்டியாக தமிழரசு கட்சியே கூட்டங்களை ஒழுங்கு செய்து நடத்தும் போது பிரச்சனை. இப்ப ஸ்ரீதரன் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூட்டத்தை கூட்டி ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது பிரச்சனையான ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டு அதுக்காக கட்சி ஒரு ஆதரவு கூட்டத்தை எல்லாம் நடத்தும் போது ஸ்ரீதரன் தானாக ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய ஆதரவாளர்களை இறக்கி நான் இன்னொரு கட்சிக்கு அல்ல வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று சொல்றதுன்றது தவறான அணுகுமுறை. ஆனா இப்ப இந்த நிலைமையில திடீரென்று திருப்பி அவசரமா அவர் கூட்டத்தை கூட்டினார்ன்றதுக்காக ஒரு மத்திய கூட்டி ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு போறதுன்றது சாத்தியமா இருக்க போறது இல்லை. அதனால ஒன்று. ரெண்டாவது, சுமந்திரனமே கூட காத்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னா முடிவு எடுக்க சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அதிகமாக அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தால் அவர் இன்னும் பலமாக இவர்களை மீது பாயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி படுது. கருத்து கணிப்புகள் அதுகள் எல்லாமும்